நீங்கள் தான் உங்களோட வீட்டில் முதலாவது பட்டதே இல்லையா? கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் அவர் உயிரோட இல்லைன்னா அவர் பெருமைப்படும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. மறக்க முடியாத சம்பவம்டா இங்கிலீஷ் பாடத்துக்கு நான் பிட்டு அடிச்சு இப்படி விட்டா மறக்க சம்பவம். வணக்கம் மக்களே, நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட 40வது பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு கிராஜுவேட் ஆகி இப்போ பட்டதாரிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிகிரி எடுத்ததுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா. ஓகே, இந்த டிகிரி உங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்? சொல்லல, அவ்வளோ சந்தோஷம் டிகிரி எடுத்தது. சின்ன கனவு நிறைவேறிருக்கு. உங்களோட குடும்பத்தில் நீங்கள்லாம் முதலாவது பட்டதாரி? நான் தான் முதலாவது. கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன். ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருப்பான். அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா கணவன் இருப்பான். இந்த டிகிரியா அதுக்கு டெடிகேட் வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. ஓகே, உங்களோட ஜூனியர்ஸுக்கு அட்வைஸ் வந்து சொல்லணும்டா? அட்வான்ஸ்னா நல்லா படிங்க. படிப்பு இல்லாமல் இனி வர ஜென்ரேஷன் கஷ்டம். படிப்பு மட்டும்தான் சார் நம்ம தலையெழுத்த மாற்றும், மாற்றமே இல்லை. உங்களோட கேம்பஸ் லைஃப்ல மறக்க முடியாத சம்பவம் உண்டா? எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாத சம்பவம்டா இங்கிலீஷ் பாடத்துக்கு நான் பிட்டு அடிச்சு இப்படி விட்டா மறக்க முடியாத சம்பவம். அப்போ அடி பிட்டடிச்சு பிடி விட்டுது இப்படி விட்டது கடைசி பாட முடியா நினைச்சு விட்டாங்க. ஸ்ரீலங்காவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்காவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் படி எங்களோட டிகிரி கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் குறைவு தான். இருந்தாலும் எந்த நோக்கம் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வேலை எடுத்து சந்தோஷம் தான். எனக்கு வேலையில் பட்டாது என்ன சமூகமே இல்லாமல் போகணும், அதான் என்னுடைய ஆசை. இந்த நேரம் உங்களை எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, உங்களோட ஜூனியர்ஸுக்கு அட்வைஸ் சொல்லணும்டா? படிங்க, நீங்களும் படிங்க. கஷ்டப்பட்டு தான் படிச்சு டிகிரி எடுங்க, அவ்வளோ. டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா. டிகிரி என்ற விஷயம் அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையாக பார்க்கணும். நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் தான். பட் டிகிரியை மட்டுமே வச்சுக்கொண்டு நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாத்தையும் சாதிக்கலும்னு நினைக்கக்கூடாது. எந்த பயனும் இல்லை. இப்போத்த கரண்ட் ரெண்டுல ஏன்னா எல்லாருமே இப்போ காம்படிஷன் கூட, நிறைய பேர் எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 100 பேர் வந்து 100 பேருக்கும் உதாரணமாக 100 பேர் நாங்கள் பாஸ் அவுட் போகிறோம்டா, எல்லாரும் வேலை 100 பேருக்கும் வரப்போகிறது இல்லை. ஒரு உதாரணமாக நாங்கள் 10 பேர் இன்டர்வியூக்கு போகிறோம்னு சொன்னால் 10 பேர்டையும் சேம் டிகிரி இருக்குது. பட் எப்படி சூஸ் பண்ண போகிறான்றது எங்களோட சாஃப்ட் ஸ்கில், நாங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எங்களோட பர்சனாலிட்டி, அந்த விஷயங்களுக்கு தான் இருக்குது. ரெண்டாலுமே இந்த டிகிரி என்ற விஷயம் எங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ 4 வருஷம் ஃபுல்லாக படித்து முடித்த பிறகு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒன்று. ஸோ வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், இப்போ 4 வருஷத்துலேயும் வந்து எத்தனை நாள் நாங்கள் சாப்பிடாம சரி, நித்திர முடிச்சு சரி, எத்தனை பேர் வீட்டில் சரி, எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லா வீட்லேயுமே வந்து அவரோட அப்பா அம்மா வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கணும். ஸோ அந்த ரீதியில் வந்து ஒரு 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 மைல் ஸ்டோன், ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் வாழ்க்கையில் தான் எந்த கருத்து. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். வீட்லையும் பார்த்து கொண்டு வேறு வேலையும் செஞ்சு கொண்டு இப்போ வந்து நிறைய பேர் நினைக்கணும் வந்து வெளிநாட்டில் மட்டும்தான் எல்லாரும் பார்ட் டைம் வேலை செஞ்சு கொண்டு தான் நீங்கள் படிக்கணும்னு அங்கே அந்த கதை இல்லை. இப்போ எல்லா படியங்களும் சரி, பொம்பளை பிள்ளைகளும் சரி, எல்லாருமே வந்து குறிப்பாக பார்ட் டைம் வேலை செஞ்சு கொண்டு தான் படிக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் லிவிங் காஸ்ட் வந்து சரியான ஹை, எல்லாருக்குமே தெரியும். எங்களோட எக்கனாமிக் கிரைசிஸால் வந்து யாழ்ப்பாணத்தில் இலங்கை ஃபுல்லாகவே இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கிறபடியா. ஸோ அதை சமாளிக்கணும்னு சொன்னால் தனியாக நாங்கள் 4 வருஷம் கிளாஸுக்கு மட்டும் வந்து கொண்டு விட்டு டிபெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது பொய்க்கதை. ஓகே, ஸ்கூல் லைஃப் பெஸ்ட்டா இல்லை யூனி லைஃப் தான் பெஸ்ட்டா? அது அம்மா விடு, இது மாமியார் விடு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. எல்லாரும் சொல்லலாம் நான் படிக்காம அவ்வளவு உழைச்சிட்டேன் இவ்வளவு உழைச்சிட்டேன். எங்க போனாலும் ஒரு கிராஜுவேட்னு சொன்னா தனியா மதிப்பாங்களா? பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாதிச்சு. என் வீட்டை நான் தான் முதலாவது கிராஜுவேட், அப்பாட பரம்பரையில நான் முதலாவது. ஓகே, இந்த நேரம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பெரிய விஷயம் தானே முதலாவது பட்டதாரி என்றக்க சொல்ல வார்த்தை இல்லை, சொல்ல இல்லாது. கேம்பஸ் சொன்னா வந்து இங்க பட்டம் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா கேம்பஸ் அப்படி இல்லை, வந்தா படிக்கணும். பன்னெடுக்கிறா கேம்பஸ்
பண்ண எடுக்கலாதுன்னு இல்லை, எடுக்கலாம். ஆனால் படிப்பு தான் போட்டேன். ரூவா இருந்தா புடிங்கிடுவானவர். ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். டிகிரி எடுத்ததுக்கு இந்த டிகிரி உங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்? இந்த டிகிரி வந்து என் அம்மா அப்பாவை கனவு. அவை வந்து பெருசாக படிச்சிருக்க மாட்டேன் தானே. அவை வந்து தங்களோட பிள்ளைகளை வந்து படித்து பெரிய ஆளாக்கி வந்து பெரிய இடத்துல இருக்கணும் யோசிப்பேன். இன்றைக்கு வந்து இந்த விருது கிடைச்சது எங்களோட அம்மாவுக்கு பிறகு. எங்களோட அப்பா வந்து நான் கேம்பஸுக்கு வரைக்கும் முன்னமே அவர் மோசம் போயிட்டார். அவர் உயிரோட இல்லைண்டே, ஆனால் அவர் பெருமைப்படுவார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. உங்களோட குடும்பத்தில் நீங்கள் முதலாவது என் குடும்பத்தில் நான் தான் முதலாவது உங்களோட வாழ்க்கையின் அடுத்த டாக்கெட் அடுத்த டாக்கெட் எல்லாமே கடவுள் தான். எல்லாம் பார்த்துப்பா. இனி என்ன கேம்பஸை முடிச்சுட்டு போனால் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டி வரும். அதாவது இனி வேலை உலகத்துக்கு போய் நாங்கள் வந்து இனி வந்து எக்கனாமி தான் எங்களோட இதை தீர்மானிக்கும். முதல் வந்து நாங்கள் படிச்சிருக்கிறோம். எஜுகேஷன் சொல்லி யூனிவர்சிட்டியோட மதிப்பு இருக்கும். இனி வந்து வெளியில் போய் வேலை இல்லாமல் இருந்தாலோ எக்கனாமிக்கலி பவர் இல்லாமல் இருந்தாலோ வந்து சமுதாயங்களை மதிக்காது. அப்போ எல்லாருமே நாங்கள் இதுக்காக தான் இனி போராட வேண்டியது. ஸ்ரீலங்காவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்காவில் வந்து ஜொப்பை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தனியாக ஜொப்பண்டு நாங்கள் அரசாங்கத்தை மட்டும் நம்பி இருக்காமல், இப்போ நான் படித்தது வந்து பிளானிங், கம்யூனிட்டி அண்ட் ரீஜனல் பிளானிங். இப்போ அதில் வந்து சுயதொழில், அதாவது என்டர்பிரினியர் அப்படி பாடங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நாமளும் ஒரு சுயதொழிலை மேற்கொண்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாம். எங்களுக்கு விருப்பம் சொன்னால் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வேலையை வச்சு இந்த காலத்தில் வந்து நாங்கள் முன்னேறலாம். அப்போ 2 இல்லாட்டி 3 வேலை எங்களுக்கு இருக்கணும். அப்போ தனியாக இதை மட்டும் நம்பாமல் நாங்களும் சுயமாக வேறு தொழிலை செய்து முன்னேறினா வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. உங்களை இந்த டிகிரி கிடைச்சதுக்கு இந்த டிகிரி உங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? இது வந்து முதலாவது டிகிரி, நாங்கள் ஃபேஸ் பண்ணுற முதலாவது டிகிரி. இதுக்கு பிறகு தொடர்ந்து இதான் முதலாவது ஸ்டெப் இதான். அப்போ இது நாங்கள் சரியாக போட மாட்டோம். அதுக்கு பிறகு வர எல்லா ஸ்டெப்புமே மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னா விட்டுறாதீங்க, பிடிச்சி வந்துருங்க. டிகிரி முக்கியமா இல்லை ஸ்கில்ஸ் முக்கியமா? டிகிரி என்றால் அதுக்குள்ள ஸ்கில் எல்லாமே சேர்ந்து தான் தருவாங்க. சும்மா 4 வருஷம் படிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லையே. 2020 இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின்னு நினைக்கிறேன். ஜாப் வந்து இனி ஒரு போட்டி பரீட்சை மையமாக வச்சு கொண்டு தானே அது போகும். ஆனால் அதுக்காகவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கரியர் கைடன்ஸ் யூனிட்டில் வந்து போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் ஃபுல்லாக செய்கிறாங்க. நாங்கள் அந்த கிளாஸுக்கு பெருசாக ஒருத்தமே போகிறே இல்லை. ஆனால் எல்லாரும் போனமெண்ட் வச்சுக்கொண்டா நாங்கள் வெளியில் இருக்க எங்கள் அவுட்புட் அப்படி இருக்கும். எல்லா போட்டி பரீட்சைக்குமே ரெடியான ஆகலாம் தான் இருப்போம். அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இல்லை சோர்ஸ் நிறைய கொட்டி போயிருக்கு, நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டாக இருந்தால் புரட்டா வரட்டா. இந்த டிகிரி யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? இந்த டிகிரி வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு சொன்னால், உண்மையை சொல்லணும் வேண்டாம், நான் தான் கஷ்டப்பட்டு படித்தேன். நான் ரெண்டாலுமே என்ன ஊண்டுகோலாக இருந்தது என்னுடைய அம்மா, அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆளை சொல்லலாது 2-3 பேர் இருக்கீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் யாரையாவது விடுபட்டால் பெரிய பிரச்சனை ஆகிடும். கேம்பஸ் லைஃப் பெஸ்ட்டா இல்லை ஸ்கூல் லைஃப் பெஸ்ட்டா? உண்மையாக சொல்லணும் வேண்டாம், டு பி ஃப்ரேங்க், நான் வந்து அதிக அளவில் வந்து என்ஜாய் பண்ணுற ஆள் இல்லை. நான் ஸ்கூல் லைஃப்லையுமே பெருசாக எந்த என்ஜாய்மெண்ட்டும் பார்த்ததில்லை. அதே மாதிரி யூனிவர்சிட்டி லைஃப்லையுமே என்ஜாய்மெண்ட் பார்த்ததில்லை. ஆனால் இந்த பட்டம் பெற்றா பிறகு, அதே மாதிரி என்னுடைய கல்வியை முடித்தா பிறகு நான் என்ஜாய் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நிறைய மிஸ் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்த டார்கெட் என்ன? அடுத்த டார்கெட் ஏதாவது ஒரு அரசு வேலைக்குள்ளே போகணும். வாழ்த்துக்கிறேன். கேம்பஸ் லைஃப்பில் மறக்க முடியாத சம்பவம் தான். மறக்க முடியாத சம்பவம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும், செம்மையாக ஜாலியாக இருப்போம், அரட்டை அடிப்போம், நல்லா ஃபன்னாக போச்சுது. ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ என்ன மாதிரி? அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் வந்து நாங்களாக தான் கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், எடுக்கலாம். வெற்றி தோல்வி வந்து போகும். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இந்த டிகிரி எடுத்ததுகள் இந்த டிகிரி உங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். நாங்கள் முதலாம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு A லெவல் முடித்து யூனிவர்சிட்டி முடித்து அவ்வளோத்துக்குமே கிடைக்கிற சந்தோஷம் இதுதான். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சந்தோஷத்தில் இந்த டிகிரி யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க? அம்மாக்கும் அப்பா. அவங்க தானே சார் எல்லாம். இந்த டிகிரி எடுத்ததுகள் இந்த டிகிரி உங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்? சரியான முக்கியம் தான். ஏன்னா நாங்கள் மீடியா ஸ்டடி படித்தோம். நாங்கள் ஸோ மீடியாவில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிகிரியாக இருக்குது இது. வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். கேம்பஸ் லைஃப் பெஸ்ட்டா இல்லை ஸ்கூல் லைஃப் பெஸ்ட்டா? ஸ்கூல் லைஃபும் பெஸ்ட், கேம்பஸ் லைஃபும் பெஸ்ட். ரெண்டுமே வெரைட்டியாக இருக்கும். அங்கே வந்து டிஃப்ரெண்டான வேயில் இருக்கும், இங்கே வந்து டிஃப்ரெண்டான வேயில் இருக்கும். ரெண்டையும் வந்து ஒப்படை இல்லாது, அப்படி தான் நான் சொல்லுவேன். ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். குறுக்க இந்த கௌசிக் வந்தா உங்களோட குடும்பத்தில் நீங்களும் முதலாவது பட்டதாரி? நான் தான் முதலாவது பட்டதாரியும், நான் தான் முதலாவது பொம்பளை பிள்ளையும். ஸோ வந்து எனக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை பார்த்து நல்லா வரணும்ன்றது ஒரு விருப்பம் எனக்கு. கத்துக் கொடுக்கணும் ஐயா, கத்துக்கிடும். கல்வி முதுமானி கற்கிணறு இது நாங்கள் கற்பித்தல் பணியில் ஈடுபடுறபடியால் மாணவர்களுடைய உள ஆரோக்கியம், மாணவர்களுடைய திறமைகள், மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேறுபாடு இருக்குது, அதுகளை இனங்காண இந்த கற்கிணறு எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பயனாக இருந்தது. மற்றும்படி நமது பாடசாலையிலையும் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான முறையில் ஆசிரியர்களோடு உறவாடவும், மாணவர்களை கையாளவும், தொழில்வாண்மை ஏற்படவும் இந்த கற்கிணறு பயனுடையதாக இருக்குது. இந்த 40 பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்ற அனைத்து பட்டதாரிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்டில் கருத்து சொல்லுங்கள். இதே போல் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும், மறக்காம யோயோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.